உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். சந்தோஷத்தை கொடுக்கறதும் இந்த உறவுகள் தான். அதே சமயம் கவலைகளை உண்டாக்குறதும் இந்த உறவுகள் தான். ஒரு விசேஷத்துல பிரிஞ்ச குடும்பங்களும் இருக்கு, இங்க அதே ஒரு விசேஷத்துல சேர்ந்த குடும்பங்களும் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உறவுகள் எல்லாரும் ஒண்ணு கூடுவோம். அப்போ ஒண்ணு கூடும்போது அவ்வளோ சந்தோஷங்கள் அதுல நிறைஞ்சிருக்கும். அதே ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தா போதும், சந்தோஷங்கள் எல்லாமே தவிடு பொடி ஆயிரும். போட்டி, பொறாமை, அன்பு, பரிமாற்றம், விட்டு கொடுத்தல் அப்படின்னு எல்லாமே அந்த உறவுகளுக்குள்ள இருக்கும். நம்ம வீடுகள்ல வர்ற விசேஷ நாட்கள்ல கண்டிப்பா உறவுகள் இல்லாம அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு சில உறவுகளை நம்ம கூப்பிடுவோம். அதுல நாம ஏதாவது ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் செய்யும் போது ஒரு சில உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டா பாரு, இவ எப்படி இப்படி பண்ணலாம், நம்மளை கூப்பிட்டு சோறு போட்டு இந்த மாதிரி அவமானப்படுத்துறா அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்து சண்டையை ஏற்படுத்தி கலகத்தை உண்டாக்குற உறவுகளும் இருக்கு. அதே சமயம் நம்ம ஒரு சில தவறுகள் செஞ்சாலும் மத்தவங்க அதை பெருசா பேசும்போதும் அட விட்டு தள்ளி, என்னைக்காவது ஒரு நாள் தானே நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்றோம், அதுல எதுக்கு இதெல்லாம் தூக்கி மனசுல போட்டுட்டு ஈகோவை சுமந்துட்டு தெரியும்னு விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்த்து வைக்கிற உறவுகளும் இருக்கு. மனுஷனோட வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம யாருமே இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டோம், இப்படி எல்லாம் பேசவே மாட்டோம். ஆனா அதை எல்லாத்தையும் சுத்தமா மூடி மறைக்கிற ஈகோ மட்டும்தான் எல்லாருமே சுமந்துட்டு தெரியும். அதனாலதான் இந்த போட்டி, பொறாம, சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி பூதாகரமாக்குறது அப்படின்னு எல்லா விஷயங்களுமே நம்ம கிட்ட ஒட்டி இருக்கு. உறவுகள் அப்படிங்கிறது சென்சிட்டிவான ஒரு விஷயம்.